அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம். மோக்ஷ மார்கஸ்ய நேதாரம் வேதாரம் கர்மபூப்ருதாம் ஞாதாரம் விஸ்வதத்வானாம் வந்தே தத்குணரப்தயே. அனைவருக்கும் வணக்கம். நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம். அந்த வரிசையிலே ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அருளி இருக்கிற தத்துவார்த்த சூத்திரம் என்ற நூலிலே இருந்து நாம் தொடர்ச்சியாக சூத்திரத்திலே கூறப்படுகின்ற விளக்கங்களை பார்த்து வருகிறோம். சற்று காலதாமதம், ஒரு இடைவெளியானது ஏற்பட்டுவிட்டது. பஞ்ச பரிவர்த்தனை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த பஞ்ச பரிவர்த்தனையிலே சம்சாரினோ முக்தாட்ச என்ற அந்த சூத்திரத்தினுடைய பொருளினை புரிந்து கொள்வதற்காக பஞ்ச பரிவர்த்தனைகளை குறித்து நாம் பார்த்தோம். நாம் பார்த்த அந்த பஞ்ச பரிவர்த்தனைகளினுடைய ஒரு சுருக்கத்தை இதிலே பார்த்து விடுவோம். சற்று இடைவெளி ஏற்பட்டு விட்டதனால் ஒரு நினைவூட்டலாக, உயிரானது சம்சார உயிரானது. முக்தி உயிர் என்று சொல்லிவிட்டால் அது ஒரே வகைதான். முக்திக்கு சென்று விட்ட உயிர் மீண்டும் பிறப்பதில்லை, அதோட இந்த நிலை பெற்று விடுகிறது சித்தசீலாவிலே. ஆனால் பிறவி உயிர் என்கின்ற அந்த சம்சார உயிரானது மீண்டும் மீண்டும் பிறவிகளிலே பிறந்து உழன்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அவ்வாறான அந்த பிறப்புகள், அதனுடைய மாற்றங்கள், மாறுதல்கள் 5 விதமான பரிவர்த்தனைகளிலே அடங்கியிருக்கின்றன அல்லது சிக்கியிருக்கின்றன என்பதனை நாம் விரிவாகவே பார்த்தோம். அந்த 5 பரிவர்த்தனைகள் என்பது திரவிய பரிவர்த்தனை, கேத்திர பரிவர்த்தனை, கால பரிவர்த்தனை, பவ பரிவர்த்தனை, பாவ பரிவர்த்தனை என்று திரவியம், கஷேத்திரம், காலம், பவம், பாவம் என்ற பஞ்ச பரிவர்த்தனைகளிலே இந்த உயிரானது சிக்கி உழன்று கொண்டிருக்கிறது, முக்திக்கு அடைய முடியாமல் தவிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அவ்வாறு வரும்பொழுது திரவிய பரிவர்த்தனையிலே 2 வகையாக இருக்கிறது. நோ கர்ம திரவிய பரிவர்த்தனை என்றும் கர்ம திரவிய பரிவர்த்தனை என்றும் நாம் பார்த்தோம். உடல் சம்பந்தமாக ஒரு உயிர் எப்படியும் ஒரு உடலை எடுத்துத்தான் ஆக வேண்டும். உடல் என்பது வேறு என்று நாம் புரிந்து கொண்டாலும் மோட்சத்தை அடைகிற வரைக்கும் உயிர் ஒரு உடலை விட்டு பிரிந்ததும் அதிகபட்சம் 4 சமய நேரத்திலே அடுத்த உடலை எடுத்துக்கொள்கிறது என்று நாம் பார்த்தோம். அவ்வாறு அந்த உடலை எடுத்துக்கொள்கின்ற அந்த பரிவர்த்தனை நோகர்ம பரிவர்த்தனை என்று நாம் பார்த்தோம். அதன் பிறகு அது 8 விதமான வினைகளையும் அதனுடைய துணை வினைகளையும் ஈட்டிக்கொள்கிறது. அந்த பரிவர்த்தனையிலே அது உழல்கிறது. அது கர்ம பரிவர்த்தனை என்று நாம் விரிவாகவே பார்த்தோம். இது திரவிய பரிவர்த்தனை என்பதனை குறித்த சுருக்கம். அதற்கு அடுத்ததாக கஷேத்திர பரிவர்த்தனை என்று வரும்பொழுது மேருமலையினுடைய அடியிலே ஒரு 4 இடங்களிலே முதலிலே பிறவி எடுக்கிறது. அதன் பிறகு அது சூக்ஷ்ம, நிக்கோத, லப்திய, அப்பரபத்த உயிராக பிறக்கிறது என்று நாம் பார்த்தோம். 8 பிரதேசங்கள், 4 மூலைகள், அது நடுவிலே வருகின்ற அந்த பிரதேசங்கள், அவற்றை நாம் பார்த்தோம். அதன் பிறகு இந்த படத்திலே இங்கே காண்பிக்கப்படுகிறது அந்த மிகச்சிறிய அந்த பிரதேசம். அதன் பிறகு மீண்டும் அதே அளவு உடலாய் எடுத்துக்கொண்டு பிறக்கிறது. அதன் பிறகு அதனுடைய உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து
ஒரு கன அங்குலத்தினுடைய அசங்கியாத கன அங்குலம் என்பதனை மேலே பாடத்திலே கொடுத்திருக்கிறோம். அசங்கியாத பிரதேசங்களிலே பல பிறவிகளை எடுக்கிறது. அதன் பிறகு ஒவ்வொரு பிரதேசமாக அந்த உடல் அளவை அதிகரித்து கொண்டு சென்று இந்த உலகம் முழுவதிலும் அந்த இடங்கள் எல்லா இடங்களிலும் இந்த உயிரானது பிறக்கிறது. அது க்ஷேத்திர பரிவர்த்தனை. அது விரிவாகவே பார்த்தோம். அதனை தேவைப்படுபவர்கள் முன்னால் வந்த அந்த பதிவினை எடுத்து மீண்டும் ஒரு முறை அறிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக கால பரிவர்த்தனை என்பதை நன்னற்காலம் முதலிலே, அதாவது இது ஏறு காலமாக, இறங்கு காலமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போது இருக்கிற காலம். அந்த நன்னற்காலத்திலே அது பிறக்கிறது, நற்காலத்திலே பிறக்கிறது, எல்லா சமயங்களிலும் பிறக்க வேண்டும். நற்றீ காலத்திலே பிறக்கிறது, தீநற்காலத்திலே பிறக்கிறது, நாம் இருக்கின்ற இந்த தீக்காலத்திலே பிறக்கிறது, அதன் பிறகு தீ காலத்திலும் அது பிறக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற மீண்டும் அது ஏறு வரிசையிலே தீ காலம் ஆரம்பித்து மறுபடியும் நன்னற்காலம் வரை அது பிறக்கிறது. அவ்வாறு பிறக்கின்ற அந்த பிறப்பிகளிலே நன்னற்காலம் 4 கோடா கோடி கடற்காலம். அந்த 4 கோடா கோடி கடற்காலத்தினுடைய எல்லா சமயத்திலும் அந்த உயிர் பிறவி எடுக்கிறது. அப்படின்னா எவ்வளவு பிறவிகளை அது எடுக்கும்னு பார்த்தது. நற்காலம் என்பது 3 கோடா கோடி, நற்றீ காலம் என்பது 2 கோடா கோடி, தீநற்காலம் என்பது 1 கோடா கோடி. அந்த காலத்திலே தான் தீர்த்தங்கரர்கள் எல்லாம் பிறக்கிறார்கள், கர்ம பூமியாக மாறுகிறது. நம்ம பார்த்தோம். அதற்கு நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தீக்காலம் 21,000 ஆண்டுகள். அதன் பிறகு வரக்கூடிய தீக்காலம் 21,000 ஆண்டுகள். இந்த மாதிரியான விவரங்களை எல்லாம் நாம் கால பரிவர்த்தனையிலே நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்து பவ பரிவர்த்தனை. பவம் என்பது 4 பவங்கள். நரகப்பிறவி அதிலே 10,000 ஆண்டு முதல் 33 கடற்காலம் வரை ஆயுளை பெற்று அது பிறக்கிறது. விலங்கு பிறவியிலே பிறக்கிறது, மனித பிறவியிலே பிறக்கிறது, தேவ பிறவியிலே பிறக்கிறது. 4 பிறவிகள் தான். ஆனால் அந்த பிறவிகளிலே எண்ணற்ற பவங்கள் இருக்கின்றன. பவம் என்பது ஒரு முறை ஆயுள் ஆரம்பித்த பிறகு அது இறப்பு வரைக்கும், பிறப்பு முதல் இறப்பு வரை, அதை ஒரு பவம் என்று கூறுவோம். இது பிறவி என்பது, நாற்பிறவி என்பது வேறு. பவம் என்பது மனிதராக பலமுறை பிறக்கலாம், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவம். விலங்காக பலமுறை பிறக்கலாம், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவம். அப்படி எண்ணற்ற பவங்களிலே இந்த உயிரானது பிறக்கிறது. பாவ பரிவர்த்தனை குறித்து நம்ம விவரமாகவே நாம் பார்த்தோம். அதனுடைய யோகஸ்தானம் ஒவ்வொன்றாக அதிகரித்த பின் அனுபாக அத்தியாவசிய ஸ்தானமானது உருவாகிறது. அவை பூர்த்தி அடைகின்றன. ஒவ்வொரு முறையும் பூர்த்தி அடைந்த பிறகு அனுபாக அத்தியாவசிய ஸ்தானம் அதிகரிக்கும். இப்படி யோகஸ்தானமும் அனுபாக அத்தியாவசிய ஸ்தானமும் நிறைவடைந்த பிறகு கஷாயஸ்தானமானது உருவாகும். முதல் கஷாயஸ்தானம் உருவாகும், அத்தியாவசிய ஸ்தானம். அதன் பிறகு 2வது, அப்புறம் 3வது, 4வது. அப்ப அது 64, அதாவது 4 என்ற எண்ணை எடுத்துக்கொண்டால் 64 முறை. சற்று விரைவாக செல்கிறேன் என்று கருத வேண்டாம். சென்ற பதிவிலே இது விவரமாகவே பொறுமையாக கூறப்பட்டிருப்பதனை தேவைப்படுபவர்கள் சென்று பார்த்து கொள்ளலாம். இது ஒரு நினைவூட்டலுக்காகத்தான். அதே போல ஸ்திதி ஸ்தானம் என்பது அப்ப 4 யோகஸ்தானங்களை கொண்டதாக இருக்குமானால், ஆனால் அந்த யோகஸ்தானம் உண்மையிலேயே அசங்கியாதம், எண்ணில் அடங்காத யோகஸ்தானங்கள். அவையெல்லாம் நிறைவானால்தான் ஒரு அனுபாக அத்தியாவஸ்தானம் உருவாகும். அந்த அனுபாக அத்தியாவஸ்தானமும் அசங்கியாதம், எண்ணில் அடங்காது. இப்படித்தான் கஷாய சிதி ஸ்தானங்களையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். 4 யோகஸ்தானம் என்று கணக்கெடுத்தால் அது ஒரு பரிவர்த்தனை முடிவதற்கு 256 பரிவர்த்தனைகளை கொண்டிருக்கிறது. அப்ப அசங்கியாதம் என்று சொன்னால் 256 அசங்கியாதம்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அசங்கியாதம் என்பதே எண்ணிக்கையில் அடங்காது. அது இன்ஃபினிட்டி இன்ட்டு 256னா அதை பார்த்துக்குங்க, அதுவும் அசங்கியாதம் தான். இவ்வாறு 5 விதமான
பரிவர்த்தனைகளிலே ஒரு பாவ பரிவர்த்தனைக்குள் அனந்த பவ பரிவர்த்தனைகள் இருக்கும். ஒரு பாவ பரிவர்த்தனை இருக்குன்னா, அதுக்குள்ளார அனந்த விதமான பவம். அப்ப நெறைய பவங்கள் சேர்ந்தால் தான் ஒரு பாவம். ஒரு பாவ பரிவர்த்தனை. அதேபோல ஒரு பவ பரிவர்த்தனைக்குள் அனந்த கால பரிவர்த்தனைகள் இருக்கும். அப்ப பல கால பரிவர்த்தனைகள் முடிஞ்சா தான் ஒரு பவ பரிவர்த்தனை முடியும். அப்ப பவ பரிவர்த்தம் கால பரிவர்த்தனை விட அதிகமாக காலத்தை எடுத்துக்கொள்ளும். அதேபோல பல க்ஷேத்திர பரிவர்த்தனைகள் அனந்த மடங்கு க்ஷேத்திர பரிவர்த்தனைகள் முடிந்தால்தான் ஒரு கால பரிவர்த்தனையானது முடிவடையும். அப்ப க்ஷேத்திர பரிவர்த்தனை விட கால பரிவர்த்தனை பெரிது, அதிகமானது. அதேபோல அனந்த திரவிய பரிவர்த்தனைகள் முடியும் பொழுதுதான் க்ஷேத்திர பரிவர்த்தனையானது ஒரு க்ஷேத்திர பரிவர்த்தனையானது முடிவடைகிறது. அப்ப பார்த்தோம்னா, திரவிய பரிவர்த்தனையை விட அனந்த மடங்கு க்ஷேத்திர பரிவர்த்தனை அதிகம். க்ஷேத்திர பரிவர்த்தனையை விட அனந்த மடங்கு கால பரிவர்த்தனை அடங்கும். கால பரிவர்த்தனையை விட பல மடங்கு பவ பரிவர்த்தனை. பவ பரிவர்த்தனை பல முறை நிகழ்ந்தால்தான் ஒரு பாவ பரிவர்த்தனை நிறைவடையும். அப்ப ஒரு பாவ பரிவர்த்தனை என்பது மிக நீண்ட காலம் என்பதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதை நாம் இதனுடைய ஒரு தொகுப்பாக நாம் அதை பார்க்கிறோம். அதை ஒரு படமா பார்த்தோம்னா, இந்த நீல நிறமாக இருக்கிறது திரவிய பரிவர்த்தனை. அது மிக குறைவு. அதை விட அதிகமாக இருப்பது க்ஷேத்திர பரிவர்த்தனை. அதை விட அதிகமாக கால பரிவர்த்தனை. அதை விட அனந்த மடங்கு அதிகமாக பவ பரிவர்த்தனை. அதை விட அனந்த மடங்கு அதிகமாக பாவ பரிவர்த்தனை என்பதனை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாவ பரிவர்த்தனை அதுதான் இறுதி கட்டமானது. பாவம் என்பது அந்த யதாக்கியாத சாரித்திரம் என்று சொல்வார்கள். அதோடு சேர்ந்து பாவம் என்பது முடிவடைந்து விட்டால் பிறவி முடிவடைந்து விடுகிறது. பாவ பரிவர்த்தனையானது முடிவடைந்து விட்டால் பரிவர்த்தனையே முடிவடைந்து விடும். அப்ப பிறவிச் சுழல் முடிவடைந்து விடும். பிறவிச் சுழலிலே அதில் பார்த்தோம்னா, பாவத்தில் உழலுதல் நிச்சய பிறவி சுழல் ஆகும். நிச்சயம் விவகாரம்னு 2 இருக்கும் எதுலேயுமே. அந்த பரிவர்த்தனை என்பது பாவத்தில் உழுவது நிச்சய. அதே திரவிய க்ஷேத்திர கால பவங்கள் வந்து விவகார சுழற்சி. ஏன்னா அதிலே பல முறை பிறக்கிறது. எல்லாமே வெளிப்புறமானது. திரவியம் என்பது வெளியே பொற்களத்தைச் சேர்ந்தது. க்ஷேத்திரம் என்பது வெளி, காலம் என்பது வெளியானது. பவம் என்பதும் வெளிப்புறம், புறத்தை சார்ந்தது. ஆனால் பாவம் என்பது அந்த உயிரின் அகத்தை சார்ந்தது. அதனால நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் வெளிப்பட்டவுடன் பாவ பரிவர்த்தனை ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அப்ப ரத்னத்திரயம் கிடைத்த உயிரானது தன்னுடைய பரிவர்த்தனைகளை எல்லாம் முடித்து கொள்ளும். அதுதான் தூய பாவத்தை பெறுகின்ற ரத்னத்திரயம். அது முடிஞ்சவுடன் ரத்னத்திரயமானது கிடைத்து விட்டால் மோட்சம் வெகு விரைவிலே கிடைத்துவிடும். சமயக் தரிசனம் கிடைப்பதற்கு முன் உயிரானது இந்த 5 பரிவர்த்தனைகளால் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறது. அப்ப நம்முடைய பிறவிகள் எல்லாம் முடிவுற்று மோட்சத்தை அடைய வேண்டிய வழி இருக்கிறதா? இது நடந்து கொண்டே தான் இருக்கணுமா? இப்ப இந்த 5 பரிவர்த்தனைகளே ஒரு உயிர் சிக்கிக்கொண்டு மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருந்தால் அதற்கு முடிவு எப்போது வருவது? முடிவு எப்போது வரும் என்று சொன்னால், அவ்வாறு அங்கு கிடைக்கப்பட்ட அந்த பாவம் பாரிணாமிக பாவம் என்று 5வது பாவத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஔதாரிக பாவம், உதய பாவம் என்று பார்த்தோம். சயோப சமிக பாவம் என்று பார்த்தோம். ஷாயிக பாவம் என்று பார்த்தோம். அந்த ஷாயிக பாவம் என்பது அனைத்து வினைகளும் நீங்கிவிட்ட பிறகு கிடைக்கின்றது ஷாயிக பாவம். அழிவு, வினை அழிவினால் கிடைக்கக்கூடியது அந்த ஷாயிக பாவம். அந்த ஷாயிக பாவம் கிடைத்ததும் அந்த உயிரினுடைய பாரிணாமிக பாவம், உண்மையான பாரிணாமிக பாவம் வெளிப்படும். அதை தான் இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. அது எப்போ கிடைக்கும்னா, சமயக் தரிசனம் கிடைக்கும் வரைக்கும் அது கிடைக்காது.
அந்த சமயக் தரிசனம் இல்லாமல் இருக்கும்பொழுது பிறவியிலே அது உழன்று கொண்டே இருக்கும். எப்போது நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் என்பவை 3ம் சேர்ந்து மும்மணியாக ஒரு உயிருக்கு கிடைத்து விடுகிறதோ, அந்த சமயக் தரிசனம் கிடைச்ச உடனே மீதி 2ம் கிடைச்சிடும். நல்ஞானமும், நல்லொழுக்கமும் நற்காட்சியினுடைய அடிப்படையிலே கிடைத்து விடக்கூடியது. அதனால சமயக் தரிசனம் தான் வேர் போன்றது என்று நமக்கு குந்தவுந்தர் தரிசன பாகுடத்திலே சொல்வார். அதிலிருந்து தான் நல்ஞானமும், நல்லொழுக்கமும் கிடைக்கும். அந்த நற்காட்சியிலிருந்து கிடைத்தால்தான் அந்த ஞானம், நல்ஞானம், ஒழுக்கம், நல்லொழுக்கம். அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு சிறப்பாக சொல்கிறார்கள். அதனால சமயக் தரிசனம் கிடைத்த பிறகு பிறவி சுழற்சியின் மீதி உள்ள காலத்தில் சில பிறவிகள் நேர்ந்தாலும் உயிரானது இந்த பரிவர்த்தனைகளால் முக்தியை அடைந்து விடுகிறது. அதனால கடைசி பரிவர்த்தனைகளை முடித்து முக்தி அடைந்து விடுகிறது. ஒரு சுருக்கமாக சில இடங்களிலே 7 பிறவிகள் தான் இருக்கும் சமயக் தரிசனம் முடித்துவிட்ட அந்த உயிருக்கு என்று கூறுகிறார்கள். அதுவும் சில இடங்களிலே குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. நாம் என்ன எடுத்துக்கொள்ளலாம் என்றால், சமயக் தரிசனம் கிடைத்து விட்ட உயிர் விரைவிலே முக்தியை அடைந்துவிடும். அதனால மனித பிறவியில் மட்டும்தான் சமயக் தரிசனம் முழுமை அடையும். தேவ பிறவியில கூட கிடைக்காது. அதாவது எல்லா வினைகளையும் அழிக்கக்கூடிய வாய்ப்பு சமயக் தரிசனம் இருக்கும். தேவ பிறவியில இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கும். ஆனால் அந்த சமயக் தரிசனத்தினுடைய அடிப்படையிலே வைத்து நல்ஞானம், நல்லொழுக்கத்தை கையிலே கொண்டு வந்து காய்க பாவத்தை அடைய வேண்டிய பேரு மனித பிறவியில மட்டும்தான் இருக்கிறது. அதனால அந்த மனித பிறவிதான் மோட்சத்துக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அப்ப இந்த பிறவி சுழற்சி மீதி இருக்கின்ற பிறவிகளிலே, மீதி இருக்கின்ற பவங்களிலே நிகழாது. மனித பிறவியில மட்டும்தான் நிகழும். அந்த மனித பிறவி நமக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. இதனை நல்ல விதத்திலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பஞ்ச பரிவர்த்தனை எங்கே முடிவுக்கு வரும் என்று சொன்னால், மனித பிறவியிலே காய்க பாவம் ஏற்பட்டவுடன் அதனுடைய விளைவாக பிறவிகளிலே விரைந்து முக்தியை அடைந்துவிடும். ஒரு சில பிறவிகளிலே மட்டும் எடுத்துக்கொண்டு முக்தியை அடைந்துவிடும். அதைத்தான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸாக நமக்கு சொல்கிறாங்க. பஞ்ச பரிவர்த்தனை என்பது வெளியே வர முடியாத ஒரு சூழல் அல்ல என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த சூத்திரத்திலே நமக்கு கொடுத்திருக்கின்ற இன்னும் சம்சாரினோ முக்தாட்ச என்ற அந்த ஒரு 2 சிலபல் என்று சொல்லலாம். சம்சாரினோ முக்தாட்ச என்று 3 சிலபல் என்று சொல்லலாம். அந்த மிகச்சிறிய சூத்திரத்திற்கு பஞ்ச பரிவர்த்தனை வகுத்து நமக்கு தத்துவ சூத்திர உரைநூல்கள், அதிலும் சிறப்பாக சர்வார்த்த சித்தி நமக்கு இந்த விவரங்களை எல்லாம் தெரிவிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இனி விரைவிலே அடுத்தடுத்த காதைகளை நாம் பார்த்து இந்த 2வது அத்தியாயத்தினை நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்பினை பெறுவோம் என கூறி, பொறுமையாக இந்த நிகழ்ச்சியினை கேட்டதற்கு மிகவும் நன்றி. தேவைப்படுபவர்களுக்கு இதை ஃபார்வேர்டு செய்யுங்கள். இந்த பதிவுகள் தங்களுக்கு பிடித்திருப்பின் அதனை லைக் என்ற அந்த சிம்பலை தொட்டு ஆதரவு கொடுங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்தள பட்டியிலே பதிவிடுங்கள் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம். ஜெய் ஜினேந்திரா.